என்ன காவேரி மேடம் வண்டி இங்க நிக்குது? இது காவேரி மேடம் வண்டி தான். எங்க போனாங்க? சொல்லு மூர்த்தி. அக்கா, நான் முருகன் பேசுறேன்க்கா. முருகனா? நீ எதுக்கு மூர்த்தி நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்க? அக்கா, அது வேற ஒன்றும் இல்லை, என் ஃபோன்ல சார்ஜ் இல்லை. அதனால தான் மூர்த்தி ஃபோனை வாங்கி பேசுறேன்க்கா. ஓ சரி, என்ன விஷயம்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லைக்கா. அது காவேரி மேடம் வீட்டில் இருக்காங்களான்னு கேட்க தான் நான் ஃபோன் பண்ணேன்க்கா. ஆ, அவங்க அங்கே இருக்காங்களா? அவ வீட்ல இல்லையே முருகா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்கூட்டர் எடுத்துட்டு வெளியில போனா. என்ன விஷயம்? எதுக்காக கேக்குற? அது ஒன்றும் இல்லைக்கா, நான் சும்மா தான் கேட்டேன். அவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாக்கா? ஆ, இல்லையே முருகா. வெளியில போறப்ப போயிட்டு வரேன்னு சொன்னாலே தவிர எங்க போறேன்னு சொல்லலையே. என்ன முருகா, ஏதாவது பிரச்சனையா? இல்லைக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. முருகா இங்க பாரு, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தயவு செஞ்சு ஓப்பனா சொல்லு. அவ வெளியில போறப்ப டென்ஷனா இருந்தா. என்ன விஷயம்னு கேட்டப்போ ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா. இப்ப நீ வேற ஃபோன் பண்ணி காவேரி மேடம் வீட்ல இருக்காங்களான்னு சொல்லி கேக்குற. ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? காவேரி மேடம் வீட்டில் இல்லைன்னா அப்ப சென்னையில பிரச்சனை பண்ணவங்க இங்க வந்து எதுவும் பண்ணிட்டாங்களா? ஹலோ ஹலோ முருகா, நான் சொல்றது உன் காதுல விழுதா? ஏதாவது பிரச்சனையா சொல்லு. அக்கா சாரிக்கா, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. நான் உங்களோட நம்பருக்கு கால் பண்ணேன், கால் போகலை. அதனால தான் நான் உங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன். சரிக்கா, நான் வச்சிடுறேன். ஹலோ. புவனாக்கா சொன்னதையும் காவேரி மேடம் காரில் போனதையும் வச்சு பார்த்தா அவங்க ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டின மாதிரி தெரியுது. அது என்ன பிரச்சனை? அவங்க போன கார் யாரோடது? மறுபடியும் காவேரி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். டேய் ஃபோன் வருதுடா. டேய் பேர் வரலடா, நம்பர் மட்டும்தான் வருது. எடுக்கலாமா கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு தூக்கி கடாஸ்னா, நிறைய வேலை கிடக்கு. வேணாண்டா, நம்ம ஃபோன்லயும் டவர் இல்லை, இந்த ஃபோனில் மட்டும்தான் டவர் கிடைக்குது. எதுக்கு ஆஃப் பண்ணோம்? இருந்துட்டு போட விடுறா. அப்பனா கட் பண்ணு. எது கையில வச்சு பார்த்துட்டு இருக்க? ஒருவேளை ஃபோன் பண்றது விக்ரமா இருந்தா என்ன பண்றது? அதுவும் சரிதான், அட்டன் பண்ணு. விக்ரம்னா பேசு, வேற எவனா இருந்தா பேசாம கட் பண்ணு. ஹலோ 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 காவேரி மேடம், காவேரி மேடம். ஹலோ காவேரி மேடமா? யாரா நீ? டேய் ஹலோ, டேய் யாரா நீ? காவேரி மேடத்தோட செல்போன் எப்படா உங்ககிட்ட வந்துச்சு? காவேரி மேடத்தோட செல்போன் மட்டும் இல்ல, காவேரி மேடமே இப்ப எங்க கிட்ட தான் இருக்காங்க. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் முருகன் பேசுறேன். நீங்க யாரு? முருகனா? ஆமா. டே விக்ரம், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. விக்ரமா? உன் பொண்டாட்டி மகா இப்ப எங்க கஸ்டடியில பத்திரமா இருக்கா. எங்க மகா ஏன் பொண்டாட்டியா? ஆமாண்டா, அது கூட தெரியாம தான் நீ அவளை லவ் பண்ணிட்டு இருக்கியா? பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு தெரியாமையே லவ் பண்ற ஆளு இந்த உலகத்திலே நீ ஒருத்தன் தான்டா. ஐயோ, ஹலோ, என்ன இவனுங்க சொல்றானுங்க? காவேரி மேடம் என்ன வேற ஏதோ பேரை சொல்றானுங்க? ஹலோ, இத பாருங்க, நீங்க சொல்றது சத்தியமா என்னன்னு எனக்கு புரியல. அங்க இருக்கிற அந்த மேடம் என்னோட முதலாளி. நான் உங்களோட டிரைவருங்க, நான் உங்களோட புருஷன்லாம் கிடையாது. டே விக்ரம், நீ யாரு, காவேரி யாரு, உனக்கும் அவளுக்கு என்ன உறவுன்னு எனக்கு பாடம் நடத்துறதுக்குலாம் நேரம் இல்ல.
நீ சீக்கிரமா வந்தா உன் பொண்டாட்டியை காப்பாத்தலாம், இல்ல அவளை நாங்க மண்ணில் புதைச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஹலோ 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 ஹலோ, இருங்க 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 இருங்க, நீங்க மறுபடியும் என்ன குழப்புறீங்க. இத பாருங்க, அங்க இருக்கிற மேடம் என்னோட பொண்டாட்டி கிடையாதுங்க. எப்பா சாமி, அந்த கதையெல்லாம் இப்போ ஓட்டிட்டு இருக்க, எங்களுக்கு டைம் இல்லடா. நீ உடனே வந்தா அவ சாவத்துக்கு முன்னாடி நீ பார்க்கலாம், இல்ல அவளோட பணத்தை தான் பார்க்க முடியும். இல்ல 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 இல்ல, வேணாம் வேணாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க எதுவுமே உங்களை பண்ணிடாதீங்க, நான் வந்துடுறேன். நான் எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். உனக்கு 10 நிமிஷம் நான் டைம் தரேன். அதுக்குள்ள நான் அனுப்புற லொகேஷன் நீ வந்துடு. ஓகே. அதை தாண்டி 1 நிமிஷம் லேட் ஆனாலும் உன் பொண்டாட்டி மண்ணுக்குள்ள போயிடுவா, பாத்துக்க. இல்ல, நான் வரேன் நான் வரேன் நான் வரேன், நீங்க அனுப்பி விடுங்க. ஹலோ ஹலோ, எதுக்கு இப்படி மிரட்டுறானுங்க? காவேரி மேடம் ஏன் ஒய்ஃபா? இவனுங்களை நம்பி போலாமே, என்னன்னு தெரியலையே. நாங்க போகலைன்னா ஒருவேளை சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க. இப்போ பேசாமலே நின்னுட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும். நீங்க மறைக்காம உண்மையை சொல்லுவீங்களா? உங்களுக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா? சரி, என்ன விஷயம் கேட்க போறீங்க? கேளுங்க, சொல்றேன். ஆக்சுவலா நீங்க மறைக்க மாட்டீங்கன்னு எனக்கு உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா நான் கேட்குறேன். முருகா, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்காக தானே நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முருகா, நீங்க என்ன கேட்டு நான் இல்ல தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க எதை பத்தி வேணாலும் கேளுங்க, நான் எதையும் மறைக்காம உங்ககிட்ட ஓப்பனாவே பேசுறேன். ஓகே? மேடம், நீங்க சென்னைக்கு போயிருக்கும்போது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்கல்ல மேடம், ஒரு லேடி. அவங்களுக்கும் உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்கா? இது கேட்க தான் இவ்வளோ தயங்குனீங்களா? ச்சே, நான் வேற ப்ரப்போஸ் பண்ண போறாரோன்னு நினச்சிட்டேன். நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது. இப்போ நீங்க என்ன கேட்டீங்க? எனக்கும் அந்த லேடிக்கும் பிரச்சனையா? முருகா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே கிடையாது முருகா. பார்த்ததே கிடையாதா? அன்னைக்கு தான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண முருகா. அப்போ எதுக்கு உங்களுக்கும் ஏதோ முன்விரோதம் இருக்க மாதிரியே நடந்துக்கிட்டாங்க? எனக்கும் அதான் கரெக்டா புரியல. இப்போ யோசிச்சு பார்த்தா கூட அதுக்கான காரணத்தை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. பாத்தீங்களா, இதுக்கு தான் மேடம் நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏங்க, நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கலங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மையை அப்படியே தான் உங்ககிட்ட சொல்றேன். ஏங்க, அன்னைக்கு அவங்க மட்டும் அப்படி நடந்துக்கல, நானும் கூட கொஞ்சம் ஹார்ஷா தான் பிஹேவ் பண்ணிருக்கேன். அது ஏன்னு கூட எனக்கு தெரியல. அவங்கள பார்த்தது ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு எனக்கு. முருகா, என்ன அப்படி பாக்குறீங்க? இப்போ நான் சொல்றதை நீங்க நம்பலையா? எப்படி மேடம், எப்படி நம்ப முடியும் சொல்லுங்க? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்களை எதுக்காக ஏர்போர்ட் வரைக்கும் துரத்திட்டு வரணும்? சரி, ஓகே, நீங்க எனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் மறைக்கிறதா நீங்க சொல்றீங்கல்ல, அப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். அதுக்கு நீங்க மறைக்காம உண்மையை சொல்றீங்களா? என்ன மேடம்,
எதிரி கைக்கு கை காலுக்கு கால் கேட்குற மாதிரி பதிலுக்கு பதில் கேட்குறீங்களா? கேளுங்க, நான் உங்களை முதல்ல ஒன்றும் மறைக்க மாட்டேன். சரி, உங்களை கொல்ல வந்தாங்களே ஒரு போலீஸ் டீம், அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? நீங்க யாரு, உங்க பிரச்சனை என்னன்னு எல்லாத்தையுமே நான் விசாரிச்சிட்டேன் முருகன். நீங்க காளிமுத்தோட பையனே கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு நீங்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஆனா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, அதை என்ன புதுசா கேட்குற மாதிரியே கேட்குறீங்க? எனக்கு புதுசுதான் முருகன். நீங்க காளிமுத்தோட சொந்த பையனை தான் இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு. அதை கேட்டதும் உங்க மேல எனக்கு இன்னும்... நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். சொல்லுங்க மேடம். அதை கேட்டதும் இன்னும் என்ன? முருகா, உங்களை மாதிரி தான் முருகா நானும். உங்களுக்கு ஒரு கதை இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு கதை இருக்கு. நம்ம 2 பேர் கதைக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. எனக்கும் உங்களை மாதிரி ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு முருகா. என்ன என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா முருகா, உங்களுக்கு அடிபட்ட அதே தேதியில அதே நேரத்துல தான் எனக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்ப நீங்க? நான் யாரு, எந்த ஊரு, என் உண்மையான பேரு எதுவுமே எனக்கு தெரியல. அதனாலதான் நான் உங்க கதையை கேட்டதும் எனக்கு உங்க மேல இன்னும் ஒரு பொண்ணா இருந்தாலும் நான் என் வெக்கத்தை விட்டு சொல்றேன் முருகா. ஏன்னா நான் இப்ப சொல்லாம விட்ட அப்புறம் என்னால எப்பவுமே சொல்ல முடியாம போயிடும். என்ன மேடம் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? ஆமா, எனக்கு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே தடுமாற்றமா தான் இருக்கு. என்னன்னு தெரியல முருகா. நான் உங்களை ஒரு நாள் பார்க்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொத்த நாளையும் நான் வேஸ்ட் பண்ண மாதிரியே போயிருது. இன்னும் நான் ஓப்பனா சொல்லணும்னா, எந்நேரமும் நான் உங்க பக்கத்துலயே இருக்கணும், உங்க கையை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் நடந்து போகணும், ஒன்னா சாப்பிடணும், ஒன்னா தூங்கணும்னு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. இதை நான் நிறைய தடவை யோசிச்சு பார்த்திருக்கேன். அன்னைக்கு போலீஸ் டீம் உங்களை கூட்டிட்டு போனதும் என்னால ஒரு நிமிஷம் கூட நார்மலா இருக்கவே முடியல. நான் உங்களுக்காக எவ்வளவு அழுதேன்னு தெரியுமா? அப்பதான் தெரிஞ்சது நான் உங்களை அவ்வளோ லவ் பண்றேன்னு. ஆமா முருகா, ஃப்ராங்கா சொல்றேன், I love you. I love you முருகா. மேடம். முருகா, அப்படி மட்டும் கூப்பிடாதீங்க முருகா. எந்த ஒரு பொண்ணுக்கும் தன்னோட பக்கத்துல ஒரு ஆம்பளை நிக்கும்போது ஒரு சின்ன கூச்சம் இருக்கும். ஆனா நீங்க என் பக்கத்துல நிக்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ என் புருஷன் என் பக்கத்துல நிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது முருகா. அது ஏன் இப்படி வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல முருகா. இன்னும் சொல்ல போனா இத்தனை தடவை அதை சொல்றதுக்கே எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்ற முருகா, உங்க கூட நான்... ஆமா முருகா, அப்படி ஒரு கனவு ஏன் எனக்கு வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. உங்களை நான் பார்க்கும் போதெல்லாம் நான் உங்களை வெறித்தனமா லவ் பண்றேன்னு சத்தமா சொல்லணும்னு தோணும். உங்களை விட்டு நான் எப்பவுமே பிரிய மாட்டேன்னு கத்தி சொல்லணும்னு தோணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு உங்களை கைய புடிச்சு கெஞ்சணும்னு தோணும். என் மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட கொட்டி அழணும் அப்படின்னு மனசு கிடந்து தவிக்கும் முருகா. ஆனா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் அப்படி பேச விடாம தடுத்துட்டே இருக்கு.
இந்த ஒரு விஷயத்தினால தான் உங்க மேல எனக்கு இருக்கிற அஃபெக்ஷனை, வெறித்தனமான காதலை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான்னு டீசெண்டா சொல்றேன். என்னோட எல்லா உணர்வுகளையும் மனசுக்குள்ள பூட்டி வச்சு புழுங்கிட்டு இருக்கேன். ஆமா முருகா, இப்ப கூட என்னையும் மீறி உங்களை கட்டி பிடிக்கணும்னு தோணுது. உங்களை கட்டி பிடிச்சு அழணும்னு தோணுது. உங்க மடியில படுத்துக்கணும்னு தோணுது. ஆனா இதெல்லாம் எதுக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. மேடம், முருகா, நீங்க தான் பேசணும்னு வர சொன்னீங்க. ஆனா நீங்க எதுவுமே பேசலையே. அதான் நான் பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிட்டீங்களே மேடம். என்ன மேடம் அப்படி பார்க்குறீங்க? நீங்க சொன்ன அத்தனை வலியும் உணர்வும் ஏக்கமும் காதலும் எனக்குள்ளேயும் இருக்கு மேடம். என் முருகா, என் மனசுல இருக்கிற அந்த ஆள் நீங்களா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி நடந்துட்டா இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவன் நானா தான் இருப்பேன். சாரி மேடம். அது நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல, நம்மளை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது நம்மளை பார்க்கும்போது கண்டிப்பா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் மேடம். அப்போ நான் சொன்னது உண்மையா இருக்கும்னு சொல்றீங்களா? இல்லைன்னு சொல்ல முடியாது மேடம். சான்ஸ் இருக்கு. அப்ப இந்த தாலி அவங்களோட தான் இருக்குமா? இந்த திருவற்றியூர் சேகருக்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. அவனாவது ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணுவான்னு பார்த்தா அவனும் ஃபோன் பண்ணல. ஐயோ, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஏதுன்னு ஒன்னும் தெரியலையே. இந்த மகாவை கொன்னுட்டானா இல்லையான்னு தெரியலையே. என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ மேடம், நான் திருவொற்றியூர் சேகர் பேசுறேன். டேய், உன் போனை எதிர்பார்த்து தான்டா இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். என்னடா இது புது நம்பர்ல இருந்து வர? ஆமா மேடம், எங்க போன்ல யார்கிட்டயுமே டவர் இல்ல மேடம். அதனாலதான் உங்க மருமக மகா போன் எடுத்து அடிக்கிறேன் மேடம். என்னடா சொல்ற? மகா போனா? அப்படின்னா நீ அவளை அது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்க அதானே? ஆமாண்டா, மகா செத்துட்டா தானே? செத்துட்டு இருக்கா மேடம். கொஞ்சம் கொஞ்சமா உசுறு பாடியில இருந்து பிரிஞ்சிட்டு இருக்கு. ஏய், என்னடா சொல்ற? கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காளா? ஆமா மேடம், நீங்க வேணா வீடியோ கால்ல வந்து பாருங்க. இல்ல வேண்டாம். ஏன் மேடம்? உங்க மருமக கடைசியா மூச்சு விடுறத அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசிங்க மேடம். இல்ல சேகர், வேண்டாம். போன வாரம் விக்ரம தூக்கும் போது இதே மாதிரி தான் வீடியோ கால்ல பாக்குறேன்னு பார்த்து எல்லாம் நாசமா போச்சு. அந்த தப்ப இன்னொரு தடவை பண்ண வேண்டாம். நீ மகா கதைய சட்டு புட்டுன்னு முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் லைன்லயே வெயிட் பண்றேன். மேடம், அவ பெட்டிக்குள்ளதான் இருக்கா. இப்பவே முக்காவாசி உயிர் போயிடுச்சு மேடம். இன்னும் கால்வாசி உயிர் தான் இருக்கு. அதுவும் மண்ணு தள்ளி மூடினா முடிஞ்சிடும். சரி, நீ பேசிட்டு இருக்காம முதல்ல அதை பண்ணு. இதோ இதை பண்ணிடுறேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரி பணத்தை அனுப்பிட்டீங்கன்னா மொத்தமா நாங்க மூடிடுவோம். சேகர், அங்க அந்த மகா உசுறு போன அடுத்த செகண்ட் உடனே உன்னோட அக்கௌண்ட்ல 20 லட்சம் வந்துரும். நீ கவலைப்படாம அவ கதைய முடி. மேடம், 20 லட்சம் இல்ல, 40 லட்சம். என்னது 40 லட்சமா? ஆமா மேடம், நான் மகாக்கு மட்டும் இல்ல விக்ரமுக்கும் சேர்த்து தான் கேக்குறேன். என்ன சொல்ற? விக்ரமுக்கும் சேர்த்து சொல்றியா? ஆமா மேடம். அப்போ
விக்ரமையும் தூக்கிட்டியா? டேய் மண்ணை தள்ளுங்கடா. ஏய் தள்ளுங்கடா. மேடம் லைன்ல தானே இருக்கீங்க? ஆமாமா, லைன்ல தான் இருக்கேன்.